இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, ப்ளீஸ் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லன்னா வந்து லைக்னா பண்ணுங்க. அப்போதான் தெரியுமே. யாராவது பார்க்குறீங்களா இல்லையான்னே தெரிய மாட்டேங்குது ஆக்சுவலி. ஸோ ஓகே. இன்னைக்கு நம்ம இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம் அப்புட்னா, அ யூசர வந்து லான்ச் பண்ணோம். அப்புறம் லாகின் பேஜ் லாகின் பண்ணிட்டோம். ப்ரௌசர வந்து லான்ச் பண்ணிட்டோம். லாகின் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ வந்து பர்ச்சேஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? கார்டு அம் வந்துட்டு கார்ட் குடுத்து பர்ச்சேஸ் பண்ண போறோம். லைக் அந்த பர்ச்சேசிங் மெத்தட் அந்த மெத்தட்ல தான் நம்ம வந்து இன்னைக்கு ப்ராஜெக்ட்டே போட போறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போறேன்னா, அ ஆல்ரெடி நம்ம இதுவரைக்கும் எழுதியிருக்கோம். கரெக்ட்டுங்களா? இப்போ இந்த இந்த பேஜஸ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? இதில வந்துட்டு நான் என்ன எழுத போறேன்னா, ஒரு ரைட் கிளிக் பண்ணி நியூல போயிட்டு, கிளாஸ் போயிட்டு, ஒரு நியூவா வந்துட்டு ஒரு அ கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு நேம் என்ன வைக்கிறேன்னா, ஆட் ஆட் டூ கார்ட். ஓகேங்களா? ஆட் டூ அ கார்ட் பேஜ். ஆட் டூ கார்ட் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் வந்து நான் குடுத்துட்டேன். ஸோ ஃபினிஷ் குடுத்துர்றேன். ஸோ இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன உடனே நெக்ஸ்ட் நாம என்ன எழுதுவோம்? ஒரு மெத்தட் தானே எப்பவுமே ஃபர்ஸ்ட் எழுதுவோம். ஸோ அதே மாதிரி நம்ம மெத்தட் எழுதிக்கலாம். பப்ளிக் ஆட் அங்க இருக்கிற நேமே நான் இங்க போட்டுக்கிறேன். ஸோ நான் டைப் பண்ணிக்கிறேன். ஆட் டூ கார்ட் பேஜ்ன்னு சொல்லிட்டு. டைப் பண்ணிட்டு ஓப்பன் பிரேஸ், கர்லி பிரேஸ் போட்டேன். இப்போ என்னன்னா, நம்ம அ அ நம்ம வந்து லாகின் பேஜ்ல எழுதுறோம் பார்த்தீங்களா? இதே மாதிரி தாங்க. சேம் சின்டாக்ஸ தான் நம்ம எங்க எழுத போறோம்னா, இந்த ஆட் டூ கார்ட் பேஜ்ல எழுத போறோம். இப்போ வந்து நான் இங்க எழுத போறேன். வெப் வெப் டிரைவர் வெப் டிரைவர் டிரைவர் இதெல்லாம் இந்த டிரைவர் வந்து எதுக்கு யூஸ் ஆகும்? அது கம்யூனிகேட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். அதெல்லாம் சொல்லியிருந்தேன். ஒரு செகண்ட். PUBLIC பப்ளிக். இப்போ வந்து அதுக்கு யூஸ் ஆகும்ன்னு சொல்லியிருந்தேன். கரெக்ட்டுங்களா? இப்போ நான் ஓவராலா டிக்ளரேஷன் பண்ணிக்கிறேன். வெப் டிரைவர் டிரைவர். ஓகேங்களா? வெப் டிரைவர். ஓகே. இப்போ வந்து திஸ்ங்கிற கீவேர்ட் யூஸ் பண்றேன். திஸ் டாட் டிரைவர் இங்கே டிரைவர் வந்திருக்கு. ஸோ இத எடுத்துக்கிறேன். ஈக்குவல் டூ ஈக்குவல் டூ டிரைவர். டிரைவர்ன்னு எழுதிட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன எழுத போறேன்னா, பேஜ் ஃபேக்ட்ரி. நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து நான் இதெல்லாம் எதுக்கு போடுறேன்? எதுக்காக இதெல்லாம் யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஐ மீன் இந்த கீவேர்ட் எல்லாம் எதுக்கு யூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் நான் அகைன் வந்து சொல்லல. ஸோ நான் இப்போ வந்து பேஜ் ஃபேக்ட்ரி இனிஷியேட் பண்ணதுக்கப்புறம் டிரைவர் இந்த கீவேர்ட் இருக்கு பார்த்தீங்களா? அத வந்து திஸ்ன்னு சொல்லிட்டு மாத்திடுறேன். திஸ்ன்னு சொல்லிட்டு மாத்திட்டு அவ்வளோதான். நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு இத டிக்ளரேஷன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா, நம்மளோட அ அந்த சூசி டெமோ ஐ மீன் அந்த வெப்சைட் இருக்கு பார்த்தீங்களா? அதில வந்து நம்ம லாகின் பண்ற வரைக்கும் நம்ம பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி. இப்போ வந்து அத வந்து அந்த ஆட் டூ கார்ட் பண்ணிட்டு அப்புறம் பர்ச்சேஸ் பண்ண போறோம். அத வந்து இந்த சிங்கிள் ப்ரோகிராம்லயே நம்ம வந்து ஃபுல்லா பார்த்துற போறோம். தனித்தனியா ஆக்சுவலி நான் போட போறதில்ல. ஓகேங்களா? அம் இப்போ ஃபர்ஸ்ட்டு நான் போட்டுறேன். ஃபைண்ட் பை யூஸ் பண்ணிக்கிறேன். ஆ ஆக்சுவலி இது வந்துட்டு இப்போ நீங்க வந்து ஃப்ரெஷரா இருப்பீங்க இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆ ஃபர்ஸ்ட் இயர்ஸ் ஐ மீன் ம் ஃப ஃபர்ஸ்ட்டு 2 இயர்ஸ் இருப்பீங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆ இந்த இந்த மெத்தட் ரியல் டைம் ப்ராஜெக்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் இந்த அ
3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், 4, 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பெர்சன்ஸ் இருக்காங்க இல்லையா? அவங்க வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ல ப்ராஜெக்ட் போடுவாங்க. நாம இந்த ப்ராஜெக்ட்ட வந்து சீக்கிரமா முடிச்சிரலாம். முடிச்ச உடனே நான் உங்கள வந்துட்டு அந்த 3, 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் லெவல்ல இருக்கும் இல்லையா? அந்த 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 ரியல் டைம் ப்ராஜெக்ட்ட போட்டு காமிக்கிறேன். இதே மாதிரி தான் போடுவோம். பட் அதில வந்து என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா போற மாதிரி இருக்கும். ஒரு 2, 3 ஸ்டெப்ஸ், ஒரு 4, 5 ஸ்டெப்ஸ் வந்துட்டு கொஞ்சம் டீட்டெயிலா போற மாதிரி இருக்கும். அதில வந்து டேட்டா ட்ரிவன் ஃப்ரேம் ஒர்க் இருக்கு இல்லைங்களா? அந்த அத யூஸ் பண்ணி இன்னும் டீட்டெயிலா அப்புறம் எக்ஸெல் ஷீட் அதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம இன்னும் டீட்டெயிலா பார்ப்போம். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்குறோம்னா, இப்போ ஒரே ஒரு டெஸ்ட் கேஸ் ஒரு 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 கரெக்ட்டான யூசர் நேம், ஒரு கரெக்ட்டான பாஸ்வேர்ட் அ குடுத்துட்டு நம்ம டைரக்ட்டா குடுத்துருக்கோம். டைரக்ட்டா மீன்ஸ் இந்த லாகின் டெஸ்ட்ல டைரக்ட்டா குடுத்துருக்கோம் இல்லைங்களா? இது 2மே பாஸ் ஆச்சுன்னா அது என்ன ஆகும்? அப்படிங்கிற ஒரு டைரக்ட் வைஸா தான் நம்ம போயிட்டுருக்கோம். இதுவே நம்ம நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஐ மீன் இது சீக்கிரமா முடிச்சுட்டு, இன்னும் ஒரு 4, 5 ஐ மீன் கிளாஸ் இருக்கு. அத வந்து நம்ம முடிச்ச உடனே நம்ம வந்து அந்த அந்த லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ப்ரோகிராம்ஸ் நான் வந்து சொல்லி தரேன். அது வந்து நீங்க பண்ணீங்கன்னா, கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஹோப்பே வரும். ரியலாவே. ஓகே. ஸோ, இப்போ வந்து நான் வந்து இங்க வெப் எலமென்ட்ன்னு போட்டுக்கிறேன். ஏன்னா ஐடி இருக்கா? என்ன இருக்குன்னு தெரியாது. பட் வந்து வெப் எலமென்ட் 1 செகண்ட். சரி. வெப் எலமென்ட் இந்த இடத்துல என்ன சரி நம்ம வந்து அதுக்கு முன்னாடி வந்து இதுக்குள்ள போய்க்கலாம். எதுக்குள்ளனா சைட்டுக்குள்ள போய்க்கலாம். ஓகே. நான் லாகின் பண்ணிக்கிறேன். பாஸ்வேர்ட் எடுத்துக்கிறேன். அது வச்சு லாகின் ஓகே. ஸோ இந்த பேஜ் தான் இருக்கும். நம்மளுக்கு வந்த உடனே என்ன பேஜ் வரும்? லாகின் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இந்த பேஜ் தான் வரும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட்ட வந்து ஆட் டூ கார்ட் பண்ண போறோம். சரிங்களா? இப்போ இந்த ஆட் டூ கார்ட் மேல கர்சர வச்சு இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. இன்ஸ்பெக்ட் ஆயிடுச்சு. இதில வந்துட்டு ஐடி இருக்கான்னு நேம் இருக்கு, ஐடி இருக்கு. ஸோ நம்ம வந்து ஆஸ் யூசுவல் ஐடி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நேம் வந்து ஆட் டூ கார்ட் அப்படின்னு குடுத்துரலாம். ஆட் டூ கார்ட்டுன்னு சொல்லிட்டு இதுக்கு நேம் குடுத்துட்டு, இது இம்போர்ட் பண்ணிக்கலாம் வெப் எலமெண்ட்ட. இப்போ வந்து இதுக்குள்ள வந்து ஐடி அப்படின்னு யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் பண்ணிவிட்டு டபுள் கொட்டேஷன். இப்போ ஃபைண்ட் பை மேலே எரர் அடிக்குது. அது மேலேயும் நீங்கள் வந்து ஹோவர் பண்ணிங்கன்னா இம்போர்ட் கேட்கும். இம்போர்ட் கொடுத்துருங்க. சப்போர்ட் டாட் ஃபைண்ட் பை செலீனியமோட தான் கொடுக்கணும். வேறு எதாவது கொடுத்துறாதீங்க. ஸோ நான் இங்கேருந்து காப்பி பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு அந்த ஐடியோட டீட்டெயிலை. காப்பி பண்ணிவிட்டு இந்த ஐடியில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். எஸ். ஓகே. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன நான் காப்பி பண்ணி இங்கே கீழே போட்டுக்கிறேன் ஆக்சுவலி. ஓகே. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் என்னென்னா, இப்போ வந்து இது க்ளோஸ் பண்ணிடலாம் இன்ஸ்பெக்ட் பண்ணதை. ஓகே. இப்போது ஆட் டூ கார்ட் கொடுத்த உடனே என்னாச்சு, இங்கே வந்துட்டு இந்த இதில் வந்து ஆட் ஆயிடுச்சுங்களா? ஐ மீன் இந்த பர்ச்சேஸ் இதில் வந்து ஆட் ஆயிடுச்சுங்களா? ஸோ நான் இதுக்கு மேலே ஒரு கர்சரை வச்சு அது அந்த 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 ஐகான் இருக்கு பார்த்தீங்களா? அதை வந்துட்டு நான் இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கிறேன். ஏன் அதை இன்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா, அந்த அந்த ஷாப்பிங் கார்ட் அந்த லிங்க் அதுக்கு மேலே நீங்கள் வந்து வச்சிங்கன்னா, அது என்ன கேட்கும்னா, நெக்ஸ்ட்டு அத குடுத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் இங்க தான் கிளிக் பண்ண போறீங்க. அதனால தான் வந்துட்டு நான் வந்து அதுக்கு மேல வந்து ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ கிளாஸும் டேட்டா டெஸ்ட்டும் தான் இருக்கு. நான் என்ன பண்ண போறேன்னா, கிளாஸ் நேம் எடுத்துக்கிறேன். ஸோ இத காப்பி பண்ணிக்கிறேன் ஆல்ரெடி.
காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல ஐடிக்கு பதிலா என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா கிளாஸ் நேம் யூஸ் பண்ணிக்கிறேன். இதை வந்து delete பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து வேறு நேம் கொடுக்குறேன். அது வந்து ஷாப்பிங் கார்ட்டு தானே. ஸோ SHOP ஷாப்பிங் கார்ட் அப்படின்னு நேம் கொடுத்துட்றேன். அகைன் என்ன பண்ணுறேன்னா நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ வந்து அதை கிளிக் பண்ணுற வரைக்கும் நம்ம போயாச்சு, கரெக்டுங்களா? இது வரைக்கும் நம்ம கொடுத்தீங்கன்னா அது கிளிக் பண்ணிடும். இப்போது அகைன் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை நான் ஒரிஜினலாகவே கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆயிடுச்சுங்களா? இப்போது நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த செக் அவுட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மேலே ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் பாருங்கள் செக் அவுட்டில் வந்து ஐடி இருக்குது. ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இந்த கிளாஸ் நேம் பதிலாக ஐடி யூஸ் பண்ணிக்கிறேன். ஐடி போட்டுட்டு இதை வந்து delete பண்ணிவிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து செக் அவுட் தானே. ஸோ நம்ம வந்து இதுக்கு நேம் வந்து செக் அவுட் நேம் வச்சுக்கலாம். ECKOUT செக் அவுட். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா அகைன் இதை வந்து அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நான் கீழே வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ செக் அவுட் பண்ணிட்டோம். செக் அவுட் நம்மளும் இங்கே பண்ணிடலாம், ஐ மீன் ப்ரௌசரில். ஓகே, இப்போ வந்துட்டு செக் அவுட் பண்ணிட்டேன். இப்போது செக் அவுட் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு டேபிள் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இப்போ வந்து என்னென்னா நம்ம தானே பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட டீட்டெயில்ஸை வந்து நம்ம இதில் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் நேம் கொடுக்கணும், லாஸ்ட் நேம் கொடுக்கணும், ஜிப் போஸ்டல் கோடு, ஐ மீன் கோடு கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு இப்போது நம்ம இங்கே வந்து நம்மளோட நேம் என்டர் பண்ணோம்ல. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் நேமுங்கிற இடத்துல கர்சரை வச்சு அதை வந்து இந்த ஃபர்ஸ்ட் நேமை இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. இதில் ஐடி இருக்கான்னு பாருங்கள். எஸ், ஐடி இருக்குது. ஸோ இதை காப்பி பண்ணிக்கிறேன், எக்லிப்ஸ் போய்க்கிறேன். ஐடி இருக்கிறதுனால நான் செக் அவுட்டை மட்டும் delete பண்ணி விட்டு ஐடியை வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நான் என்ன போடுறேன்னா ஃபர்ஸ்ட் நேம்னு போட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா லாஸ்ட் நேம், கரெக்டுங்களா? லாஸ்ட் நேம் தானே பார்த்தோம். ஸோ நான் இங்கே வந்து லாஸ்ட் நேம் அப்படின்னு போட்டுறேன். இங்கே வந்து இதை எடுத்துட்றேன். அதில் நேம் இருக்கா ஐடி இருக்கா நம்மளுக்கு தெரியாது. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஐடி இருக்கட்டும். சப்போஸ் வேறு ஏதாவது எக்ஸ்பாத்தோ கிளாஸ் நேமோ ஏதாவது இருந்துச்சுன்னா ஐடி delete பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நான் அகைன் வந்து ப்ரௌசருக்கு வந்துட்டேன். இங்கே கர்சர் வைக்கிறேன், இன்ஸ்பெக்ட் பண்ணுறேன் லாஸ்ட் நேமை. இதில் வந்து என்ன இருக்குது? எஸ், ஐடி இருக்குது. ஸோ இதையே காப்பி பண்ணிவிட்டு எக்லிப்ஸ் போகிறேன். நான் வந்து போட்டுட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா அகைன் இதையே காப்பி பண்ணிவிட்டு கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். என்னடா இவ்வளோ ஃபீல்ட்ஸ் இருக்குது அப்படின்ட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இங்கே வந்துட்டு லாஸ்ட் நேம் பதிலாக போஸ்டல் கோடு தானே. ஸோ போஸ்டல் கோடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துட்டு அதில் என்ன இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ ப்ரௌசர் போகிறேன், க்ளோஸ் பண்ணிடுறேன். இதுக்கு மேலே கர்சர் வச்சு இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கிறேன். இதுலேயே ஐடி இருக்குது பாருங்கள். ஸோ ஐடி இருக்குது. ஸோ காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு இந்த இது ஐடி இருக்கிறதுனால இந்த லாஸ்ட் நேம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து delete. ஐயோ, டபுள் கொட்டேஷன் போயிடுச்சு. இருங்க 1 செகண்ட். எஸ், ஓகே. இப்போ வந்து போஸ்டல் கோடு வரைக்கும் போட்டாச்சு. போஸ்டல் கோடு போட்டதுக்கப்புறமா கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் பார்த்தீங்களா இல்லையான்னு தெரில, கண்டினியூன்னு இருக்குது, கரெக்டுங்களா? இந்த இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் டெம்ப்ரவரியாக போடுறேன், GHF அப்படின்னு போட்டு HI அப்புறமா ஒரு 3 நம்பர்ஸ். ஓகே, இப்போ
இப்போ போட்டேன். இதுக்கு மேல நான் வந்துட்டு கர்சர வச்சு நம்ம அந்த கன்டின்யூ பட்டன் இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கும் ஐடி இருக்கு பாருங்க. ஸோ நல்ல வேளை எல்லாத்துக்குமே ஐடி இருக்கு. சூப்பர். ஸோ நம்ம வந்து இப்போ அந்த கன்டின்யூ பட்டனுக்கு வந்து எ லொகேட்டர்ஸ் எழுதுவோம். ஸோ கன்டின்யூ பட்டன். ஸோ இங்க வந்து கன்டின்யூனே போட்டுக்கலாம். கன்டின்யூ கன்டின்யூன்னு போட்டாச்சு. இதில ஐடி இருக்கிறதுனால ஸோ நான் போயிட்டு ப்ரௌசரில் போயிட்டு அதை காப்பி பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி காப்பி பண்ணல. ஆ எஸ். இதை வந்து காப்பி பண்ணிவிட்டு எங்கே அங்கே கர்சர் போயிடுச்சு. ஓகே, பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போது நம்ம வந்து இது வரைக்கும் போட்டாச்சு. இப்போ இது ஏன் எரர் அடிக்குது? இருங்க, பிடிஎன் பட்டன்னு போட்டுக்கலாம். ஓகே. இப்போ வந்து கன்டின்யூ பட்டன் வரைக்கும் போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா, அகைன் வந்துட்டு நம்மளோட வெப்சைட்டுக்கு போகிறேன். க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து நான் கன்டின்யூ கொடுக்குறேன். கன்டின்யூ கொடுத்தேன்னா இங்கே பாருங்கள், இன்னொரு டேப் வந்துட்டு இதெல்லாம் நீங்கள் கொடுத்த டீட்டெயிலெலாம் கரெக்டா என்னன்னு கேட்டுட்டு இதை வந்து ஃபினிஷ் கேட்குது. ஸோ இதுக்கு மேலே நான் வந்துட்டு ஃபினிஷ் பட்டன் மேலே வந்துட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கிறேன். இதுலேயும் ஐடி இருக்குது. ஸோ நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன் கைஸ். யா, காப்பி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, இதை காப்பி பண்ணிவிட்டு ஐயோ அகைன் போகணும். இந்த இடத்துல ஃபினிஷ் பட்டனா, ஸோ இந்த இடத்துல வந்து ஃபினிஷ் பட்டன், இந்த இடத்துல ஐடி. ஸோ நான் அதை போய் அகைன் காப்பி பண்ணிட்டு வரேன். யா, காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல போட்டேன். யா, இப்போ வந்து நம்ம அந்த ஃபினிஷ் பட்டன் வரைக்கும் முடிச்சாச்சு. ஓகேங்களா? இப்போது நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஆல்ரெடி வந்துட்டு இதனோட டேட்டாலாம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த டேட்டாவெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து தனியாக எடுத்து சென்கீஸில் கொடுக்க போகிறோம். ஏன்னா அப்படி சென்கீஸில் கொடுத்தா தானே அது ஒர்க் ஆகும், இல்லைனா ஒர்க் ஆகாதுல்ல. ஸோ பப்ளிக் வாய்ட் கம்ப்ளீட் பர்ச்சேசிங் அப்படின்னு போட்டுக்கிறேன். கம்ப்ளீட் பர்ச்சஸ்ன்னு போட்டுக்கலாம். கம்ப்ளீட் பர்ச்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன எழுதுறேன்னா, ஒரு மெத்தட் வந்து ஆக்சுவலி எழுதிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து ஒரு மெத்தட் வந்து எழுதிட்டேன். இப்போது இந்த மெத்தடில் வந்து ஃபஸ்ட்டு என்னது, ஆட் டு கார்ட்டுன்னு இருக்கா? இந்த ஆட் டு கார்ட்டை நான் காப்பி பண்ணிட்டேன். ஏன்னா இதை வந்து தான் நம்ம சென்கீஸில் கொடுக்க போகிறோம். நம்ம அதனோட லொக்கேட்டர்ஸை மட்டும் தான் ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் அது ப்ரௌசர் ரன் ஆகும்போது அது போய் இதை கிளிக் பண்ணுறது, அதில் வந்து டேட்டா என்ட்ரு ஆகுறது, அதெல்லாம் வந்துட்டு நம்ம இனிமேல் தான் தரப்போகிறோமே. ஐ மீன் இந்த மெத்தடு கீழே தான் தரப்போகிறோம். ஸோ ஆட் டு கார்ட், அந்த கார்ட்டை வந்து போய் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுறோம். கரெக்டுங்களா? ஸோ கிளிக் ஆட் டு கார்ட்டில் அந்த கார்ட்டை வந்து ஆட் தானே பண்ணுறோம். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணால் தானே அது ஆடே ஆகும். அதனால் கிளிக்கு. அப்புறம் இந்த ஷாப்பிங் கார்ட் இருக்குல்ல, அதை வந்து என்ன பண்ண போகிறோம், அதையும் வந்துட்டு என்ன பண்ணுறோன்னா கிளிக்கு தான் பண்ணுறோம். இங்கே போட்டுறேன். கிளிக்கு. கரெக்டாக. நெக்ஸ்ட் என்னென்னா செக் அவுட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? இதை வந்து என்ன பண்ணுறோன்னா, இதை காப்பி பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்துட்டு இந்த செக் அவுட்டை என்ன பண்ணுறோம், அதையும் நம்ம வந்து கிளிக் தானே பண்ணுறோம். ஸோ கிளிக்கு. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக இந்த ஃபர்ஸ்ட் நேமில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், டேட்டா வந்து என்ட்ரு பண்ணுறோம். கரெக்டா? ஸோ இந்த ஐயோ என்ன பண்ணேன், இங்கே வந்து ஃபர்ஸ்ட் நேம் மிஸ்ஸா, ஃபர்ஸ்ட் நேம் போட்டேன். இப்போ இதை காப்பி பண்ணிட்டு இப்போ இந்த ஃபர்ஸ்ட் நேமில் தானே டேட்டா வந்து என்ட்ரு பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு. ஸோ நான் இங்கே வந்து ஃபர்ஸ்ட் நேம் டாட் சென்கீஸ் கொடுக்குறேன். சரிங்களா? சென்கீஸு
சென்கீஸ்ல வந்து என்ன என்ன நேம் குடுக்கலாம்? பிஐ அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துட்டு, நெக்ஸ்ட் என்ன பண்றேன்னா, லாஸ்ட் நேமு. ஆ இதே மாதிரி லாஸ்ட் நேமு காப்பி பண்ணிக்கிட்டு, டாட்டு ஆ சென்கீஸ்ல வந்துட்டு ஐஎன்ன்னு குடுக்குறேன். இதெல்லாம் வந்து நேம் தான்ப்பா. ஓகேங்களா? நான் அத எதுக்கு பெருசா குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சின்னதா குடுத்துருக்கேன். போஸ்டல் கோடு இதையும் காப்பி பண்ணிட்டு, இங்க இந்த இடத்துல போட்டுக்கிறேன். இதில என்ன டேட்டா குடுக்க போறேன் அப்படின்னா, அதுக்கும் சென்கீஸ் தான் யூஸ் பண்றோம்ல. ஏன்னா டேட்டா குடுக்குற ஒரு இடத்துல. ஸோ 9654 ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்டர் குடுத்துட்டு, இந்த கன்டின்யூ பட்டன் இருக்கா? இந்த கன்டின்யூ பட்டன வந்துட்டு நான் இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிட்டு, அத என்ன பண்றோம்னா, கிளிக் தான் பண்றோம். ஸோ, டாட் கிளிக்கு. நெக்ஸ்ட்டு வந்து ஃபினிஷ் பட்டனு. ஃபினிஷ் பட்டன என்ன பண்றோம், அதையும் காப்பி பண்ணிட்டு, அதையும் லாஸ்ட்டா கிளிக் தான் பண்றோம். டாட் கிளிக்கு. இப்போ நம்ம இது வந்து நம்ம டெஸ்ட் கேஸ் எழுதுவோம் பார்த்தீங்களா? ஐ மீன் இந்த டெஸ்ட் கேஸ்ல ஆட் டூ டெஸ்ட் கேஸு. ஐ மீன் அதில அது அதில இஷ்யூ ரிசால்வ் ஆயிரும். ஸோ எதுவும் பேனிக் ஆகாதீங்க. இப்போ வந்து நான் இந்த 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 இத வந்துட்டு நான் சேவ் பண்ணிடுறேன். கண்ட்ரோல் எஸ். எஸ். இப்போ நான் வந்து இத சேவ் பண்ணிட்டேன். இப்போ என்ன இப்போ வந்து நாம வந்து லொக்கேட்டர்ஸ ஃபைண்ட் பண்ணிட்டு அதனோட இத மட்டும் எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா, அதுக்கு வந்து டெஸ்ட் கேஸ் வந்து தனியா வந்து எழுத போறோம். அத வந்து நான் வேற ஒரு வீடியோவா அ இது எடுத்து உங்களுக்கு வந்து குடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா, ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலனா கூட பரவால்ல. அட்லீஸ்ட்டு அ ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. நீங்க பாருங்க, ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஏதாவது புரியலனா கேளுங்க. அ எ நீங்க கேட்டீங்கன்னா தான் எனக்கு வந்து அம் எனக்கும் இன்னும் எனர்ஜெட்டிக்கா இருக்கும். ஓகே நம்ம வீடியோஸ் பார்க்குறாங்க. நம்ம இன்னும் வந்துட்டு நெறைய வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். அதுக்கு தான் கேட்குறேன். மத்தபடி நீங்க சப்ஸ்கிரைபே பண்ணலனா கூட பரவால்ல. அட்லீஸ்ட் நீங்க லைக் போட்டீங்கன்னா எனக்கு அதுவே போதும். ஆ சரிங்களா? நான் நெக்ஸ்ட்டு வீடியோ நான் இதில இது பண்றேன். இது ஒண்ணுமே கிடையாது. நீங்க இத பயப்படாதீங்க. இது ஈஸியா போயிரும். நான் நான் டெஸ்ட் கேஸ் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே. தேங்க் யூ. தேங்க் யூ ஸோ மச்.